அதாவது கப்பில் அடிச்சிருக்கலாம். நம்ம எப்படி ஆளு சைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணி கப்பில் அடிச்சிருக்கலாம். கப்பி அடிச்சிருக்கலாமா? நல்லா பெரிய பண்ணி நல்லா பார்த்துக்கிடுங்க. அம்மா கையிலே தூக்கிட்டாங்க. கப்பில் அடிக்கலான்ட்டு ஓடி போனேன் செல்லு எடுக்க, கையிலே அடிச்சிட்டாங்க. நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த கோலாவுக்கு இப்படி தான் குடல் எடுத்து தான் நாங்கள் ஐஸ் அடிப்போம். ஆமாம், இல்லைன்னா அது நீங்கள் சாப்பிட முடியாது. அதனால் இதில் வந்து குடலை எடுத்துகிட்டு தான் ஐஸ் வைப்போம். நல்லா பார்த்துக்கிடுங்க. அப்படின்னா தான் ஒரு மாதம் அந்த மீன் தாங்கும். நாங்கள் கரையை விடுறதுக்கு ஒரு மாதம் ஆயிரும். ஒரு மாதத்துக்கு இந்த மீன் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி குடலெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஐஸ் வைப்போம். ஆமாம், நல்லா பார்த்துக்கிடுங்க. சகோ அவங்க மூஞ்ச காட்டுங்க. இவர் தான் பிடிச்சி கொடுக்குற ஆள் பாருங்க. இதுக்கு எடுத்தாச்சு. அந்த மீனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கம்பை பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. கயிறு தான் கயிறு தான். பிடிச்சிறக்குங்க. வந்த உடனே அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் அடிக்க இறக்கிறோம். காலையில் பூரிக்கு மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இவர் தான் மாஸ்டரு. பூரி போட போகிறாரு. இவர் தான் மாஸ்டர், பெரிய மாஸ்டர். ஆமாம், பூரிக்கு மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பிணைஞ்சி ரெடி ஆகிட்டு நல்லா பார்த்துக்கிடுங்க. இவர் தான் பூரி மாஸ்டர். பூரி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், எடுக்க அள்ளி போட்டே இருப்பார் நம்ம மாஸ்டர். வேற லெவல். ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காரு. வெயில் தான் பளிச்சுன்னு அடிக்கும். சத்திய மூஞ்ச காட்டுங்க பீட்ரு. இவர் தான் உருட்டுற ஆளு. ஆமாம், அவர் தான் உருட்டு மாஸ்டர். உருட்டு மாஸ்டர். அப்போ நீங்கள் தானே பெருசாக உருட்டுறீங்க. இதான் குருமா ரெடி ஆகிட்டு. அம்மா சுட சுட சாப்பிட வேண்டியதான் பூரியை.